வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ். பிஎஸ்சி வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 4 lakh crores மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்செக்ஸில் இருக்கிற டாப் 30 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அது மட்டுமே வந்து 4 lakh crores வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. நல்ல விஷயம். நம்ம வந்து 4 trillion அச்சீவ் பண்ணிட்டோம். செம்ம பாசிட்டிவான நியூஸ் இது. ஞாபகம் வச்சுங்க, இந்தியா வேற லெவலில் போகுதுன்றது நிறைய நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2016 நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிற மாதிரி வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாதுன்றது பல வருஷமாக நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் 2022 இருந்து என்ன காரணமும் நான் வந்து நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கிறேன். அண்ட் இன்னமும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதுதான் பீக்குன்னு நினச்சால் அக்கம் பக்கத்தில் கூட எங்கேயுமே இல்லை. இன்னமெல்லாம் வந்து மொமெண்டம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏறப்போகுது. எஸ், ஒரு ஃபால் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. எப்போன்றது தெரியாது, எவ்வளோ தூரம் கீழே உழுவுன்றது தெரியாது. பட் எது இருந்தாலும் சரியான வந்து ரேலி இருக்கு. இதுல சம்பாதிக்கிற மாதிரி வேற எங்கேயுமே நீங்க சம்பாதிக்க முடியாது. இதுக்கு அடுத்தபடியா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி குர்காவ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் சேல்னு போட்டாங்க. 3 நாள்ல வந்து 3000 கோடிக்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. யாராச்சும் இந்தியா ஏழை நாடுன்னு சொல்லட்டுமே, பார்க்கலாமே. 3 நாள்ல 3000 கோடி வியாபாரம் குர்காவ்ல, ரைட்? இதான் வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி மேலே தூக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி காரணம். நம்ம வந்து லாங் பிளாக் இதை வந்து பை காலில் கொடுத்துருந்தோம். அண்ட் பாருங்களேன், சார்ட்டோட நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது மட்டும் கிடையாது, இவங்க வந்து இது 4வது தர, இந்த 2024 வந்து இது 4வது தர 2 கோடிக்கு மேலே வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சம்மர்ல அதாவது 2 கோடி நீங்கள் போட்டாவே 4 தரைக்கு 8000 கோடி வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. சரியான சேல்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து பிரஸ்டீஜ். இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து 2024 20,000 கோடிக்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. 20,000 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்கு. அதுல 11,954 crores வசூல் பண்ணியாச்சு. சம்மர்ல ஆல்மோஸ்ட் 22% வந்து growth லாஸ்ட் இயரோட இந்த வருஷத்துக்கு. இதுக்கு அடுத்தது வந்து எக்ஸைட் பேட்டரி இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு 15% இன்னைக்கு வந்து ரேலி கொடுத்துச்சு. செம்ம ரேலியில் 15% ஒன் டேல. ஏன்னு சொன்னால் ஹுண்டாய் கியா இவங்க 2 பேருமே வந்து எக்ஸைட் பேட்டரி கூட வந்து டைப் போட்டிருக்காங்க. வாப்பா, நம்ம 2 பேரும் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். லித்தியம் அயன் பாஸ்பேட் LIP இந்த செல்ஸ் வந்து, அதாவது இது ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த தான் வந்து இவங்களோட கார்ல வந்து யூஸ் பண்ண போறாங்க. இந்தியாவில் ஹுண்டாய் வந்து பெரிய லெவல்ல வந்து EV வந்து இறங்க போறதா சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து பேட்டரி வேணும்ல, அவங்க வந்து கொரியாலேருந்தோ இல்லை சைனாலேருந்தோ இம்போர்ட் பண்ணுறது வந்து லோக்கலில் நம்ம பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம்ன்றது எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து செம்ம பாசிட்டிவ். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் லோக்கலில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணாவே பெரிய விஷயம், சரியா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை ஒட்டிய இன்னொன்று ஒரு ஸ்டாக்கை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். அதானி டோட்டல் எனர்ஜி இருக்கிறாங்களே, அவங்க வந்து MG மோட்டரோட சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஆயிலும் டாடா பவர்ஸும் சேர்ந்து வந்து பவர் ஸ்டேஷன்ஸ் போட்டாங்க. அதாவது EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இதே மாதிரி இப்போ அதானி டோட்டல் எனர்ஜியும் MG மோட்டார்ஸும் வந்து சேர்ந்து வந்து CC2 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து போடுறாங்க. 60 kilowatts சார்ஜிங். இது ஹை பவர் சார்ஜிங். அது CC2ன்றது என்னதுன்னு தெரியாது, பட் இவங்க வந்து போடுறாங்க. நல்ல விஷயம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, டீம் வந்து என்னதுன்றது செட் ஆகுது. இதுக்கு அடுத்தது வந்து விப்ரோ கரண்ட் MD CEO அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. நீ வந்து போன வருஷம் வியாபாரம் சரியா பண்ணல, இறங்கிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நாளா பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு, பட் திடீர்னு வந்து அவர் இறங்கிட்டாரு. இதுக்கு பதிலாக வந்து ஸ்ரீனிவாஸ் பாலியா அவரு வந்து CEOவா எடுத்திருக்கிறாரு. இது ரொம்ப நாளா மண்டை உருண்டுட்டு இருந்துச்சு, சரியான சேல்ஸ் ரிப்போர்ட் வரலன்றது. பார்க்கலாமே, இவர் புதுசா வந்திருக்கிறாரு, என்ன பண்ண போறாருன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து மொபைல், நம்ம ஜிபே பேடிஎம்லாம் நம்ம பண்றோம் தெரியுமா? இது வந்து 2028 வந்து 531 லட்சம் கோடி 531 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் இருக்குன்றாங்க.
531 trillion rupees டிரான்சாக்ஷன் வந்து நடக்க போகுது. பயங்கரமான டிரான்சாக்ஷன். விசா மாஸ்டர்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு, ரைட்? 28க்குள்ள இந்த யூபிஐ பேமெண்ட் இருக்குல்ல, 2019 23 வரைக்கும் 72.1% CAGR growth. என்ன ஒரு growth இல்ல, காட்டுத்தனமான growth. அண்ட் இப்போ வந்து 202.8 ட்ரில்லியன் டாலர்ஸா இருக்கு. அதாவது இது 2023, ரைட்? பந்தன் பேங்கோட சிஇஓ எம்டி இவர் வந்து 2015 இருக்கிறாரு. இவர் ரிட்டையர் ஆகிறாரு ஜூன் மாதம். மேபி அதனாலேயோ தெரியல, பந்தன் பேங்க் வந்து சார்ட்ல வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. பேர்லாம் வந்து நான் சொல்ல, எம்டி சிஇஓ ரிட்டையர் ஆகிறாரு. வோல்டாஸ் இந்தியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏசி நாங்கள் தான்ப்பா விற்றுருக்குறோன்னு மார்க் தட்டி இருக்காங்க 2023-24. எவ்வளோன்னு சொன்னால் 20 லட்சம் யூனிட். வோல்டாஸும் வேவ் 4 முடிச்சு வேவ் 5 போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லி இருந்தோம், ஞாபகம் வச்சுங்க. அதிசயம் என்னன்னு தெரியுமா? இந்தியாவோட ஃபியூவல் கன்சம்ஷன் கம்மியாயிருக்கான். நம்பவே முடியல. எனிவே பார்க்கலாம். 0.6%. நம்ம ஏர்லாட்னாலும் அதிசயம். 0.6% கம்மியாயிருக்கு இயர் ஆன் இயர்ல. மார்ச் மாசத்துல ஏதோ மார்ச் மாசம் வண்டி நிறைய ஓட்டல போல இருக்கு. எனிவே totaling 21.01 million metric ton. 2024 ஃபைனான்சியல் 2024 வந்து ஓவராலா வந்து 5% நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறோம். ரெக்கார்ட் 233.276 மில்லியன் மெட்ரிக் டன், ரைட்? எல்லாமே இருக்கு யூசேஜ். டீசல், கேசலின், பிட்மன், குக்கிங் கோல், மெத்தின், இது எல்லாமே வந்து இருக்கு. அது பாட்டுக்கு இருக்கட்டுமே. ஓவராலா வந்து குறைஞ்சிருக்கு. பார்க்கலாம் அடுத்த வருஷம் வந்து நம்ம இதுல வந்து எவ்வளோ ஈவிக்கு மாத்திரம், எவ்வளோ வந்து எத்தனாலுக்கு மாத்திரம், எவ்வளோ ஹைட்ரஜனுக்கு மாத்திரம்ன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மேஸ்கான் டாக் நம்ம ஷிப்பிங் கம்பெனி, ரைட்? நம்ம ஷிப்பு பண்ற கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து 20% இயர் ஆன் இயர் growth பார்த்துருக்காங்க. ஏன் பார்க்க முடியாது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடிச்சு தள்ளுறாங்களே. நேவிக்கும் ஆயில் இம்போர்ட்டுக்கும் வந்து இவங்கள்ட்ட தானே ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. 9,400 crores வந்து இவங்க ரெவென்யூ வந்திருக்கு 2024. நல்ல விஷயம். அடுத்தது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ். இவங்க வந்து எஃப்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 60 pointsல, ரைட்? எல்லாத்துக்குமே April 3 இருந்து. நினைச்சு பாருங்களா, ஒரு சைட்ல வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறாங்க. மார்க்கெட்ல ஏதோ ஒன்று நடக்குது இல்ல. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஐ ஏத்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஐசிஐசிஐ ஏத்துச்சு. ஹெச்டிஎஃப்சி ஏற்கனவே வந்து உச்சத்துல தான் நிக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, என்னதுன்றது தெரியாது. மனசுல வந்து இது ஞாபகம் வச்சுங்க. கெயில் இன்னைக்கு வந்து நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு. 5.24% வந்து அப். மார்கன் ஸ்டான்லி வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க கெயிலோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் டபுள் ஆயிடும்ன்றது 2026க்குள்ள. நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால் இந்தியா வந்து எனர்ஜி டிரான்சிஷன்ல இருக்கிறாங்க. கட்கரி வேற சொல்லிட்டு இருக்காரு எல்என்ஜி யூஸ் பண்ணுன்னு. நிறைய வண்டிகள் எல்லாமே எல்என்ஜில வந்துட்டு இருக்கு. எல்என்ஜி இருக்கு, சிஎன்ஜி இருக்கு. இதெல்லாம் வரும்போதும் கெயில் வந்து சூப்பர்வா இன்னைக்கு வந்து எல்என்ஜி சிஎன்ஜி எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற லெவல்ல வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. பைப் லைன்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லா. நிச்சயமா வந்து பெரிய லெவல்ல வந்து தூக்கிட்டு போறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. டைட்டன் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர்ஸ் ரெவென்யூ growth ஆஃப் 17% இயர் ஆன் இயர் குவார்டர் எண்டிங் மார்ச் 2024 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்டர்ல மட்டுமே 86 கடையை வந்து போட்டிருக்காங்க. சென்னையில எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் தனிஷ் கடையா இருக்கு. போன வாரம் வந்து பூந்தமல்லி ஹை ரோட்ல நான் போறேன், திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங் வந்திருக்கு தனிஷ்க்கு. நேத்து வரைக்கும் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க எங்க ஆபீஸ் பக்கத்துல அசோக் நகர்ல, ரைட்? நேத்து வரைக்கும் அந்த பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. என்னடா நல்லா கட்டிட்டு இருக்காங்களே, ஏதாச்சும் ஆபீஸ் காம்ப்ளெக்ஸான்னு பார்த்தா இன்னைக்கு வந்து தனிஷ் போர்டு வந்துருச்சு பெருசா. 86 ஸ்டோர் நான் நிறையவே போடுவாங்க. ஸோ நல்ல ஒரு பிளானிங். 86 புது கடை வந்திருக்குன்னா நினைச்சு பாருங்களேன், கோல்டு சேல்ஸ் என்னமா பண்ணுவாங்க. 86ன்றது டோட்டலா வாட்ச் அண்ட் கோல்டா இல்ல கோல்டு மட்டுமான்றது தெரியல. என்ன நேர்களே, இன்னைக்கு செய்திகள் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. அண்ட் டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.